சாதம் நிறைய மீந்துருச்சுன்னா கவலையே பட தேவையில்லை. தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிருங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ சாதம் வந்து விரைச்சி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் நல்லா வந்து இறுக்கி தண்ணியை வந்து நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் மோட் கொடுத்தீங்கன்னா நல்லா அப்படியே தேங்காய் துருவல் மாதிரி அழகாக வந்துடும். இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வரும்போது உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு சில்னஸோ இல்லை வந்து அப்படியே ரொம்ப ட்ரையாக அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா சூப்பராக வந்துட்டு நம்ம சாஃப்டான புட்டு மாவு பதத்துக்கே வந்துடும். இதை மறுபடியும் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டீம்லாம் பண்ண தேவையில்லை. தண்ணி மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னா தண்ணியை நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டிங்கனாவே சூப்பராக வந்துடும். உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், அதோட நான் வந்து சக்கரை ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டான புட்டு கிடச்சிரும். இது பழைய சாதத்தில் செஞ்சதான்னு யாரும் நம்ப மாட்டாங்க.